சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜனநாயகன் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜனநாயகன் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் காத்து இருக்கின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவால் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. ஜனநாயகம் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தற்போது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை விதித்திருக்கிறார்கள். இது ஜனநாயகன் திரைப்படத்திற்கும் படக்குழுவினருக்கும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜனநாயகன் திரைப்படம் ஏற்கனவே 9ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த படத்திற்கான அந்த வெளியீட்டு தேதி என்பது தேதி குறிப்பிடாமல் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு பிறகாகத்தான் நீதிமன்றத்தில் வழக்காக தொடர்ந்து தனி நீதிபதி இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது விஜய் ரசிகர்களிடத்திலும் பட தயாரிப்பு நிறுவனத்திலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான செய்தி 3 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காத அளவிற்காக அன்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு பிற்பகலிலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு உடனடியாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவை பெற்றார்கள். இந்த சூழ்நிலையில் அன்று இடைக்கால தடை உத்தரவு பெற்றதற்கு பிறகாக விரிவான வழக்கு விசாரணை 20ஆம் தேதி நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்டது. அந்த விசாரணையும் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்று இரு தரப்பினருக்கும் போதிய அளவிற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டு இரு தரப்பினருமே தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்கான அந்த அவகாசம் வழங்கப்பட்டது. இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்த நிலையில தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தீர்ப்பு என்பது நீதிபதிகள் வாசித்தார்கள். தனி பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிப்பதாகவும் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பதாகவும் இந்த விசாரணையின் போது இரு தரப்பினருக்கும் போதிய அளவிற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதாகவும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதே போன்று தனி நீதிபதி முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை மாற்றி அமைப்பதற்கும் கேவிஎன் புரொடக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக திரைப்படத்திற்கான அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை தனி நீதிபதி முன்பாக அவர்கள் தாக்கல் செய்யப்படும் போது நாங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தில் தணிக்கை வாரியம் ஏற்கனவே கட் செய்ய சொன்ன அந்த காட்சிகளை எல்லாம் கட் செய்து விட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஜனநாயக சான்றிதழ், அதாவது தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு காலதாமதம் செய்து வருகிறார்கள் என்பதாகவே அந்த பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மேல்முறையீட்டு மனுவில் சென்சார் வாரியம் முன்வைக்கப்படக்கூடிய கருத்து என்பது நாங்கள் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பிவிட்டோம். அதாவது ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக தணிக்கை வாரிய தலைவருக்கு புகார் பெறப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் மறு தணிக்கைக்கு அனுப்பிவிட்டோம். மறு தணிக்கை செய்வது தொடர்பாக நாங்கள் 6ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி மறு தணிக்கை செய்வதாகவும் 6ஆம் தேதி அது தொடர்பான தகவல்களை நாங்கள் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவித்து விட்டோம். ஆனால் அதற்கு பிறகாக அவர்கள் வழக்கு தொடர்ந்து வழக்கிற்காக அந்த வழக்கிலும் கூட அந்த மறு தணிக்கை செய்வதை தடை விதிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எந்த ஒரு கூற்றையும் அவர்கள் முன்வைக்கவில்லை என்பதாக கூறப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் தற்போது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவில் இரு தரப்பினருக்கும், குறிப்பாக சென்சார் வாரியத்திற்கும் பட தயாரிப்பு நிறுவனம் இருவருக்குமே போதிய அளவிற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டு தனி நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். இதே போன்று பட தயாரிப்பு நிறுவனமும் அந்த கோரிக்கை மனுவில் மாற்றங்கள் செய்து வேற ஏதேனும் கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்றால் அதனை நினைத்து மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்கான அந்த அனுமதி என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகாக தனி நீதிபதி முன்பாக மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த விசாரணைக்கு பிறகாகத்தான் ஜனநாயக திரைப்படம் வெளியாகாதா என்பது தொடர்பான முழு விவரங்களும் தெரிய வரும். தமிழகத்தில் திரைத்துறையிலும் சரி, அரசியல் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த அரசியல் சூழலிலும் சரி, ஜனநாயகன் திரைப்படம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.